அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும் தீயை நீ பகிர்ந்தாலும் மாற்றம் காக்க என்னுடைய சொந்த காசுல நான் பண்ண முதல் வீடு இது. ஒருத்தவங்க கூட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அந்த ஆகாயம் போதாத பறவை அதுவும் அண்ணன் சொந்த செலவுல வந்து மாற்றத்துக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி டிராக்டர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் அண்ணன் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு மாற்றத்துக்காக என்னுடைய சொந்த செலவுல தாத்தா வீடு கட்டிட்டேன். நம்பிதான் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும் மாற்றம் சொல்லல செயல். வாழ்வோம் வாழ வைப்போம். வீடு தேடி தேடி போய் உதவின கேபிஒய் பாலா இன்னைக்கு வீடையே கட்டி கொடுத்து உதவி செய்யற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைனாலும் வீடோட தேவை அதிகமா இருக்கிற ஒரு நபருக்கு அதை ஃபர்ஸ்ட் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேட்மிண்டன் கிரவுண்ட்ல செக்யூரிட்டியா வேலை செய்யற தாத்தாவுக்காக ஒரு வீடை கட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய பொதுமக்கள் கேபிஒய் பாலாக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கேபிஒய் பாலா அவர்கள் ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன உதவிகளா செஞ்சுட்டு இருந்தாங்க. நாள் வளர்ச்சி அடைய உதவியோட அளவும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஆட்டோ, ஆம்புலன்ஸ் ஆச்சு. விவசாயியோட மகனோட வீட்டுக்கே தேடி போய் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. இந்த உதவிகள்ல பல உதவிகளை கை காசை போட்டு சொந்த காசுல தான் செஞ்சாங்க அப்படின்றது இன்னமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. தனியா உதவிகள் செஞ்சுட்டு இருந்த பாலா அவர்களுக்கு கை கொடுத்து சேவைகள் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா லாரன்ஸ் அவர்களும் அமைஞ்சிருந்தாங்க. இப்போ சொந்தமா வீடு இல்லாத தாத்தாவுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல தானும் சந்தோஷம் அடைகிற பாலா அவர்களுக்கு பொதுமக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.